வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சிலுவை பாதை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முன்னுரை. நேசமான அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் அளவின்றி அன்பு செய்வதில் எனக்கு பேரானந்தம்தான். எனது உடம்பில் காயம் ஏற்பட்டாலும் நீ பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கவலை. பலியிடுவதற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டுக்கிடாயை போல் என்னை இழுத்து செல்கிறார்கள். இவ்வுலகை பாவங்களில் இருந்தும் அடிமைத்தனத்தில் இருந்தும் விடுவிக்க இறை தந்தையால் அனுப்பப்பட்டவன் நான். இறை தந்தையின் அன்பு கட்டளையை ஏற்று நல்லதை நினைத்து நல்லதை பேசி நற்செயல் புரிந்து கால் கடுக்க நடந்து நற்செய்தி அறிவித்த என்னை சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடும் நாள். நீதியின் குரல் வளை நெரிக்கப்பட்டு பிலாத்துவின் பதவி மோகத்தால் அநீத தீர்ப்பு அரங்கேறப் போகிறது.
ஓசன்னா பாடி ஆர்ப்பரித்து வரவேற்ற கூட்டம் ஒழிக ஒழிக, இவனை சிலுவையில் அறையும் என்று ஓலமிடப் போகிறார்கள். ஆடை விரித்து வரவேற்ற கூட்டம் ஆடை அகற்றி அவமானப்படுத்த துணிந்து விட்டார்கள். அவமானத்தின் அடையாளமான சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு நான் எந்த கொலை குற்றமும் செய்யவில்லை. என்னை பிடித்து கட்டி கசையால் அடித்து முள்முடி சூட்டி ஈட்டியால் இதயத்தை பிளந்து குற்றுயிராய் சிலுவையில் ஆணிகள் அடித்து என்னை கொலை செய்ய போகிறார்கள். என் மீது இரக்கம் கொண்டு புதிய வாழ்க்கை வாழ விரும்பும் நல்லுள்ளம் படைத்தவர்களே, வாருங்கள், இணைந்து சிலுவை பாடுகளின் பயணத்தில் பங்கேற்போம். நிலை 1. இயேசு அநியாய தீர்ப்புக்கு உள்ளாகிறார். திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, உண்மையை திரித்து போலியாக பேசுபவர்களையும் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்பின்றி இரட்டை வேடம் போடுபவர்களையும் விட்டு விடுகிறீர்கள். வெளிப்படையாக பேசி உண்மையை தோலுரித்து காட்டிய என் மேல் விசாரணையின்றி தீர்ப்பு எழுதுகிறீர்கள். கட்டுகளை அவிழ்த்து போக விடுங்கள் என்று பறைசாற்றிய என் கரங்களையே கட்டிவிட்டார்கள். எனது உள்ள தாகமும் ஆதங்கமும் என்னை போன்று யாரும் அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக கூடாது என்பதுதான். தீர்ப்புகளால் மட்டுமல்ல, கடினமான வார்த்தைகளால் எத்தனையோ இளவல்கள் காய்ந்து சருகாகி இருக்கின்றன. உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளால் எத்தனை தற்கொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. இனிமேல் அத்தகைய தவறுகளை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. உங்கள் மொழிகள் பிறர் வாழ்வை அழிப்பதற்கல்ல, வாழ்வை உருவாக்குவதற்கு. இதமான பேச்சுகள் இதய காயங்களை ஆற்றட்டும். கனிவான வார்த்தைகள் கலங்கிய உள்ளங்களை தேற்றட்டும். ஜெபம். அன்பு இறைவா, வார்த்தைகளால் பிறரை தீர்ப்பிட்டோம், செயலால் பலரது வாழ்வை அழித்தோம். இனிமேல் வார்த்தைகளால் செயல்களால் நற்செயல் புரிந்து நிறைகளால் நல்வாழ்வு பெற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. கைவிடப்பட்ட இயேசு சிலுவை மரத்தை ஏற்கிறார். நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில்
சிலருண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னேன். நீங்கள் என்னையே சுமையாக நினைத்து என் மீது சிலுவையை சுமத்தினீர்கள். என்னை போன்று அநியாயமாக இனிமேல் யார் மீதும் சிலுவையை சுமத்தாதீர்கள். என் மீது ஏற்றப்பட்ட சிலுவை அனைவரின் மீட்புக்கும் ஓர் அடையாளமாய் துலங்கட்டும். கந்து வட்டியால், வேலையில்லா கொடுமையால், வரதட்சணை நோயினால், விளம்பர மோகத்தால், இணையத்தால் எளியோர் மீது ஏற்றப்பட்டிருக்கும் மனித மாண்பற்ற சிலுவைகளை இறக்கி வைக்க பாடுபடுங்கள். ஜெபம். அன்பு இறைவா, எங்களுக்காய் சிலுவையை சுமந்த உம்மை பின்பற்றி சிலுவையை சுமப்பதற்கு பதிலாக சிலுவையாய் மாறினோம். உமது வாழ்க்கை நெறிகளை பின்பற்றி பிறர் சிலுவைகளை சுமக்கும் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு ஆதரவின்றி முதல் முறை கீழே விழுகிறார். தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே, தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. புடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே, புடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, நான் கீழே விழுந்து விட்டேன் என்று கவலைப்படுகிறாயா? லட்சிய பாதையில் சறுக்கல்கள் எல்லாம் சகஜம்தான். அதை நினைத்து நான் ஒருபோதும் கலங்கவில்லை. உன் வார்த்தைகளில் நாணயமின்றி அடிக்கடி சறுக்கி விழுகிறாயே, அதற்காக வருந்துகிறேன். எழுந்து நட. வீழ்ந்து கிடக்கும் சமுதாயத்தை தூக்கி நிறுத்து என்று சொல்லி என்னை கீழே வீழ்த்தி என் வேதனையில் குளிர்காய்கிறாயே. வாழ்த்தப்படுவோரெல்லாம் வாழ்ந்து விடுவதில்லை, வீழ்த்தப்படுவோரெல்லாம் வீழ்ந்து கிடப்பதில்லை. காலம் ஒரு நாள் மாறும் என்பது வரலாறு கற்றுத்தரும் பாடம். வீழ்ந்து கிடப்பதிலேயே நீ என் சுகம் காண்கிறாய். நீ வீழ்ந்து கிடக்கும் வரை மட்டுமே அவர்கள் எழுவார்கள். நீயே எழுந்து விட்டால் அவர்கள் தலை குனிந்து விடுவார்கள். ஜெபம். அன்பு இறைவா, பாவ சுமையால் வீழ்ந்தோம், நம்பிக்கையின்றி விரக்தியில் வீழ்ந்தோம். வீழாமலும் பிறரை வீழ்த்தாமலும் நம்பிக்கையோடு பயணிக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. ஊட்டி வளர்த்த அன்பு தாயை சந்திக்கிறார்.
கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, பாலூட்டி வளர்த்த எந்த தாய்க்கும் ஏற்படக்கூடாத வலி என் அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. என் தோளில் சிலுவை, தலையில் முள்முடி, கிழிக்கப்பட்ட உடல், அழிக்கப்பட்ட மேனி, தன் கண் எதிரே என்னை காட்டி அக்களித்து மகிழ்கிறார்கள். பெற்றோர்களே, உண்மைக்கும் நீதிக்கும் உரமாகும் உங்கள் பிள்ளைகளை ஊரார் வதைக்கும் போது உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் அவர்கள் உடைந்து போவார்கள். சமூக விடியலுக்கான தேடல்களில், புத்தாக்க பணிகளில், நீதி நேர்மைக்கான நிலைப்பாடுகளில் என் அம்மாவிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். என் அம்மாவை போல் துன்பங்களில் உடனிருந்து தேற்றினீர்கள் என்றால் என்னை போன்று உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாள் மாறுவார்கள். ஜெபம். அன்பு இறைவா, உம் அன்பு தாயின் சந்திப்பு உமக்கு எல்லையில்லா ஆறுதல் தந்தது. பார சிலுவையை துணிவுடன் தூக்கி செல்லும் ஆற்றலை, உடல் வலிமை தந்தது. நாங்களும் எங்கள் பிள்ளைகளின் லட்சியத்தில் உடனிருந்து பயணிக்கும் நல் மனதை தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. இயேசுவுக்கு தோள் கொடுத்து உதவுகிறார் சீமோன். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, உலகம் வாழ்வதற்கு நான் துன்பமான கடினமான பயணத்தை மேற்கொண்டுள்ளேன். காரணம், இவ்வுலகில் வாழும் யாவரும் இன்பமான லகுவான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் என் பயணம் பாதியில் நின்றுவிடுமோ என்று பதற்றப்படுகிறார்கள். பயணியாய் வழியில் வந்த சீமோனுக்கு சிலுவை சுமக்க வாய்ப்பு கொடுக்கிறார்கள். பிறரது சுமைகளை பகிர்ந்து கொள்பவர்களை பெரியோர்கள், மற்றவர்கள் சிறியோர்களே. அப்படியானால் உன்னை சுற்றி எத்தனை பெரியோர்கள் நடமாடுகிறார்கள்? சுமைகளை சுமக்கும் தியாக உள்ளங்களுக்கு நம் தோள்கள் துணையாயிருக்க துணிவுடன் முன் செல்வோம். ஜெபம்.
அன்பு இறைவா, பிறருக்கு உதவி செய்ய மறந்தோம், மறுத்தோம், உதவ முன் வந்தவர்களையும் தடுத்தோம். இத்தகைய மனநிலையை மாற்றி உமக்கு உதவ முன்வந்த சீமோன்களாக வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. இயேசுவின் திருமுகத்தை துடைத்த வெரோனிகா. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, அடிமைத்தனங்களாலும் அடக்கு முறைகளாலும் நலிந்தவர்கள் நசுக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கனத்த சிலுவையை கனிவான இதயத்தோடு நான் ஏற்றுக்கொண்டேன். சிலுவையின் பாரத்தால் என் கால்கள் தடுமாறுவதைக் கண்டு பெண் ஒருத்தி படை வீரர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னேறி வருகிறார். கரை படிந்த என் முகத்தை துடைக்கிறாள். 2000 ஆண்டுகளுக்கு முன் எப்படி வந்தது இந்த துணிவு? வெரோனிகா வீரமங்கை. இவர் இதயத்தில் இரக்கம் கொண்ட ஈரமங்கை. முடங்கி கிடக்கும் பெண்களே, புறப்படுங்கள். தடை கற்கள் எல்லாம் படிக்கற்கள் ஆகும். நீ துணிந்து புறப்பட்டு விட்டால் புயல் கூட தன் பயணத்தை பாதியிலே நிறுத்திவிடும். விமர்சனங்களைக் கண்டு வீதிக்கு வராமல் பதுங்கிவிடாதே. சம்பிரதாயத்திற்கு பயந்து சரித்திரத்தில் இருந்து பின்னோக்கி விடாதே. பெண்ணினமே, நீ மாள பிறந்தவள் அல்ல, உலகை ஆள பிறந்தவள் என்பதை நிரூபித்து காட்டு. ஜெபம். அன்பின் இறைவா, இரத்தக்கரை படிந்த உம் திருமுகத்தை பார்த்து வீரமங்கை வெரோனிகாவின் கரம் செயலாற்றியது. நாங்கள் பிறரது துன்பங்களில் உதவும் கரமாய் செயல்பட அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு தடுமாறி 2ஆம் முறை கீழே விழுகிறார். விழுவதல்ல மனித வாழ்வு, எழுவதல்லவா. விழுவதல்ல மனித வாழ்வு, எழுவதல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, என் லட்சியத்தை அடைய நான் இன்னும் வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது.
நான் சேர வேண்டிய இடம் இன்னும் வரவில்லை. அதற்குள் மீண்டும் ஒரு முறை விழுந்துவிட்டேன். வாழ்வின் சறுக்கல்கள் எல்லாமே முன்னோக்கி செல்வதற்கான படிக்கட்டுகள்தான். வீழ்வது நானாக இருந்தாலும் வாழ்வது நீயாக இருக்க வேண்டும். போராட்டங்களை சந்தித்து விழுந்தவர்கள்தான் சரித்திரத்தில் தடம் பதித்திருக்கிறார்கள். விழுப்புண் இல்லாத வெற்றியும் இல்லை, வியர்வைகள் இல்லாத உயர்வும் இல்லை. விழுந்தால் விதையாக விழு, எழுந்தால் மலையாக எழு. ஜெபம். அன்பு இறைவா, அன்று நீர் விழுந்தாலும் எழுந்து நடந்தீர். விழுந்தது உமக்காக அல்ல, எங்களுக்காக. நாங்கள் பிறரை கீழே விழ செய்பவர்களாக அல்லாமல் எழுந்து நடக்க வைக்கும் ஏணிகளாக மாற வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. இயேசுவின் நிலை கண்டு அழுத எருசலேம் மகளிர். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே, கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே, மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, நான் சென்று போதித்த எருசலேம் வீதிகளில் பெண்கள் கூட்டம் கூட்டமாய் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். புது யுகத்தின் அடையாளமான என் தலை மீது முள்முடி சூட்டினார்கள். என் போதனையை கேட்டவர்கள், நோயிலிருந்து குணம் பெற்றவர்கள் எல்லாருமே படை வீரர்களின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சி அமைதி காக்கிறார்கள். என்னை சுற்றி இருந்தவர்கள் காட்டி கொடுத்த துரோக முட்களை விட உடல் காயங்கள் என்னை வருத்தி விடாது. எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். சமூக விடியலுக்காய் குரல் கொடுத்து தங்கள் வாழ்வை தியாகம் செய்பவர்களுக்காக அழுங்கள். ஜெபம். அன்பு இறைவா, எங்களது சொற்களாலும் சுயநல செயல்களாலும் பிறரை நம்பிக்கை இழக்க செய்கிறோம். அத்தகைய எங்கள் செயல்களை ஆய்வு செய்து திருந்தி வாழவும், சமூகத்தில் அழுது புலம்புவோருக்கு ஆறுதலாயிருக்கவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. சுமை தாங்கியான இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே, வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே, பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ,
எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, சுமை தாங்க வந்த என் மீது சுமத்திய கழுமர சிலுவையின் பாரத்தாலும் உடம்பில் ஏற்பட்ட காயங்களின் வலிகளாலும் நிலை குலைந்து நான் கீழே விழுகிறேன். பார்ப்பதற்கு கோர காட்சியாக இருந்தாலும் இது புறமுதுகு காட்டி ஓடுகிற கோழைத்தனமான காட்சி அல்ல. மாறாக இறைவனே சாய்ந்து போகிற வீர காட்சி. வேதனைகள்தான் விடியலின் ஆரம்பம். எனவே நான் கல்வாரி மலைக்கு சென்றாக வேண்டும். சகோதரமே, வாழ்வை இழந்தவருக்கு, வறுமையில் வாடுவோருக்கு, வேதனையில் உழல்வோருக்கு உதவ முன்வராத கரங்கள் எனக்கு வேண்டாம். இன்று இந்த பூமியில் எழ முடியாமல் தவிப்போர் எத்தனை பேர். முதலில் போய் அவர்களுக்கு உதவுங்கள். நான் எழுந்து நடக்க அது பெரும் துணையாயிருக்கும். ஜெபம். அன்பின் இறைவா, உமதுடல் வதைக்கப்பட்டு நீர் மீண்டும் மீண்டும் விழுவதை பார்க்கையில் எமது இதயம் உமது இதயமாக மாறவும், நான் வாழும் வரை பிறருக்காய் வாழ்ந்து நல்லதை செய்து நல்வழி நடக்கவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. ஆடை அகற்றி அவமானப்படுத்தப்படுகிறார் இயேசு. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ. சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். என்னை ஏளன மொழிகளாலும் உடல் காயங்களாலும் ஏற்படுத்திய கொடுமை போதாதென்று என் ஆடையையும் அகற்றி இன்பம் காண்கிறார்கள். இறைவன் ஆடையை அல்ல, அகத்தினையே பார்க்கிறார். எனது ஆடையை அகற்றும் அன்பர்களே, வரதட்சணைக்காக பெண்களை வதைக்கும் வக்கிர செயல்களை உரித்து போடுங்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இரட்டை வேடத்தை உரித்து போடுங்கள். திட்டமிட்டு பிறர் வாழ்வை குழி தோண்டி புதைக்கும் சுயநல வெறியை உரித்து போடுங்கள். நான் எனது ஆடையை மட்டுமல்ல, என் தோலையும் கொடுத்து விட்டேன். இனி முடிந்தால் ஆடை இல்லாதோர்க்கு போர்த்துங்கள். ஏழைக்கு செய்வதை எனக்கே செய்வதாய் எண்ணுங்கள். எல்லாரையும் வாழ வையுங்கள், இல்லையேல் வாழ விடுங்கள். ஜெபம். அன்பின் இறைவா, பிறர் ஆடைகளை அகற்றி அவமானப்படுத்துவதில் மகிழ்ச்சி காணாமல் நன்மை தனங்களால் உம்மை போன்று மனிதர்களுக்கு ஆடையாய் மாற அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால்
நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, சமூக விடியலுக்காய் துணிவுடன் உழைக்கிற, நமக்கேன் வீண் வம்பென்று ஒதுங்காத, நன்மை செய்ய தயங்காத நல்லவர்களை கரம் விரித்து வரவேற்பது சிலுவை சாவுதான். 10 மாதம் தன் உதிரத்தில் சுமந்து பாலூட்டி வளர்த்த தாய்மார்களை, பகலாய் உழைத்து உரு கொடுத்த தந்தையர்களை முதிர்ந்த வயதில் சுமையென கருதி வேண்டா வெறுப்போடு வீதிகளில் வீசி எறிகிறார்கள். எத்தனை காலம்தான் வேதனை தீயில் இவர்களை வேக வைப்பீர்கள்? அந்த கரங்களை அகற்றிவிட்டு பிறரை அன்புடன் அரவணைக்கும் கரங்களை வளர்த்து கொள்ளுங்கள். பிறருக்கு சேவை செய்கிற கரங்களும் பிறரின் தேவைக்காய் ஓடுகின்ற கால்களும் எந்நாளும் உங்களோடு இருக்கட்டும். ஜெபம். அன்பு இறைவா, பிறர் துன்பம் துடைத்து அவர்கள் வாழ்வில் உயர என்னையே நான் அர்ப்பணிக்கவும், என் உழைப்பினால் பிறரை தூக்கிவிடவும் எனக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, மனித நேயம் இல்லாத, இரக்கம் இல்லாத பாவ செயல்களால் மனித நேய மணிக்காட்டியின் உயிர் கல்வாரி மலை உச்சியில் பறி போனது. சிலுவை காயங்களால் நான் பட்ட வேதனை உன்மீது கொண்ட பாச பிணைப்பினால் பெரிதாக எனக்கு தென்படவில்லை. எனது சாவில் உன் மீட்பு ஒளிர்கிறது. இது கடவுளின் திட்டம். நான் கண்ட புரட்சி கனவால், லட்சிய தாகத்தால் விளைந்ததுதான் எனது சாவு. என் சாவு விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே அந்தரத்தில் அரங்கேற பெற்று கடவுளுக்கும் உங்களுக்கும் இணைப்பு பாலமாக விளங்கியது குறித்து உள்ளம் மகிழ்கிறேன். நீ சிலுவை சாவிலிருந்து விடுதலை பெறவே நான்
கழுமர சிலுவையை ஏற்றுக்கொண்டேன். ஜெபம். அன்பு இறைவா, மனிதன் மனிதனாய் வாழ மண்ணில் மனித வடிவில் பிறந்தாய், வாழ்ந்து இறந்தாய். உன் வழி என் வழியாகி நல்லவை நிலைக்கவும், உன் எண்ணம் என் எண்ணமாகி நற்செய்தி வாழ்வாகவும் வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசு தாயின் மடியில் வளர்த்தப்படுகிறார். தாய்மொழியில் சேயுடலோ சருகாரதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய் மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, இரக்கம் இல்லாத மனிதர்களின் ஆதிக்க வெறி ஒரு கொலையானது. என் அன்பு மகனை கொன்றுவிட்டு வெற்றி பெற்றதாக கொக்கரிக்கிறீர்கள். அப்படி என்ன மணி மகுடம் சூட்டப் போகிறார்கள்? உங்களில் பலருக்கு உயிர் தந்தவர், வாட்டும் நோய்களில் கட்டுகளை அவிழ்த்தவர், கலங்க வைத்த தீய சக்திகளை விரட்டி அடித்தவர். உண்மையை சொன்னதற்காக அவர் உயிரை பறித்தார்கள். உங்கள் நெஞ்சங்களில் ஒன்றை மட்டும் இருத்துங்கள். நீங்கள் என் மகனை கொன்றீர்கள். என் மகனை தாருங்கள், இல்லை என்றால் என் மகனாய் மாறுங்கள். ஜெபம். எங்கள் அன்பு அன்னையே, இவ்வுலகம் வாழ தங்களின் இரத்தத்தை தியாகம் செய்த அனைத்து புனிதர்களையும் தியாகிகளையும் நினைத்து வேண்டுகிறோம். நாங்கள் இனிமேல் பிறர் இரத்தம் சிந்த காரணமாக இல்லாமலும் பிறரை வீழ்த்துகின்ற பாவங்களில் இருந்து விடுதலை பெறவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசுவின் உடலை கல்லறையில் வைக்கிறார்கள். ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். என் இனிய பிள்ளைகளே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இருந்த வேறுபாடுகளை களைய இம்மண்ணிற்கு வந்த மானிட மகனை மண்ணுக்குள்ளே வைத்தனர். மண்ணை தோண்டி தங்கத்தை எடுப்பர், ஆனால் இங்கு மண்ணை தோண்டி தங்கத்தை புதைக்கின்றனர். அன்பை விதைத்து
அருளை கொடுத்தவருக்கு, வாழ்வை கொடுத்து வாழ்வாக மாறியவருக்கு ஏன் இந்த கொடூரம்? வளரும் தலைமுறையே, வன்முறையை எத்தனை காலம் வளர்க்கப் போகிறீர்கள்? இனி வரும் தலைமுறை இயற்றட்டும் புதுமுறை. வாழும் வரை தீமைக்கு தீயிட்டு, நன்மைக்கு பதியமிட்டு, பொற்காலம் பிறக்க புத்துணர்ச்சி பெறுவோம். ஜெபம். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் பிறருக்காக எங்களையே தியாகம் செய்ய முன்வரவும், எங்களிடம் உள்ளதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து வாழவும், ஆதரவற்றோர், கைவிடப்பட்டோர், நோயுற்றோர், துயருற்றோரை தேடி சென்று அவர்களுக்கு புத்துயிர் கொடுக்கவும் அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும். சுவாமி, தயவாயிரும். சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும்.
இயேசுவே, உமது சிலுவை பயணத்தின் வழியாக நீர் எங்களுக்கு காட்டிய அந்த எல்லையற்ற அன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஒளிக ஒளிக என்று உலகம் உம்மை வெறுத்த போது நீர் எங்களை அன்பு செய்தீர். ஆடைகள் களையப்பட்டு நீர் அவமானப்படுத்தப்பட்ட போது எங்களது பாவ கரைகளை மன்னிக்க நீர் முன் வந்தீர். ஆண்டவரே, முள்முடி சூட்டப்பட்டு ஈட்டியால் இதயம் பிளக்கப்பட்டு நீர் சிந்திய ஒவ்வொரு துளி இரத்தமும் எங்களுக்காகவே என்பதை நாங்கள் உணர்கிறோம். சிலுவை பாதையை நாங்கள் தியானித்த இந்த வேளையில் எங்களது பழைய பாவ இயல்புகளை சிலுவையில் அறைந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க எங்களுக்கு அருள் புரியும். வாழ்வின் போராட்டங்கள் எங்களை சூழும் போதும், சிலுவையின் பாரம் எங்களை அழுத்தும் போதும் நீர் அடைந்த பாடுகளை நினைவு கூர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்யும். உமது பாடுகளின் பயணத்தில் இணைந்திருக்கும் நாங்கள் உமது உயிர்ப்பின் மகிமையிலும் பங்கெடுக்க தகுதி பெறுவோமாக. ஆமீன். மண்ணில் விழுந்த விதையெனவே நீர் கல்லறை சிறையில் துயின்றீரே. மூடிய கல்லும் திறந்திடுமே, எம் வாழ்விலும் விடியல் பிறந்திடுமே. சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன. காயங்கள் எல்லாம் மாறுகின்றன, புது நம்பிக்கை ஒளி வீசுகின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் அந்த தூய கண்கள் பார்க்கின்றன.